நம்ம ஏஆர்ஜியோட ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷின் அது கூட நம்ம கஸ்டமர் கேட்டால் அடிஷனலாக அட்டாச் பண்ணி கொடுக்குற ஹை ப்ரெஷர் பம்பை பற்றியும் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷின் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 30 மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷினை நீங்கள் எலக்ட்ரிசிட்டிலையும் ரன் பண்ணிக்கலாங்க, டைரெக்டாக பெட்ரோல் போட்டு ரன் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம ஏஆர்ஜி 1.5 HP மோட்டர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால உங்களுக்கு கரண்ட் அவ்வளோவா செலவாகாதுங்க. நீங்கள் ஆல்கோலி கொடுத்து பால் கறக்கிறத விட ரொம்பவே கம்மியாக தாங்க ஆகும். இந்த ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷின் கூடயே உங்களுக்கு எல்லா ஆக்சசரிஸும் ஃப்ரீயாக வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்கிங் கேன், இது நம்ம SS 304 கிரேட்ல தாங்க கொடுத்துருக்கோம். நார்மலாக எல்லா கம்பெனி பாத்தீங்கன்னா 20 லிட்டர் கேன் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. வெயிட் லெஸ்ஸா இருக்கும். நம்ம ஏஆர்ஜியோட கேன் 25 லிட்டர்ல ஹெவியா வருங்க. இந்த கேன் அப்புறம் கேனோட லிட் வெயிட் நீங்களே பாருங்க. எந்த கம்பெனிஸும் இந்த மாதிரி கேனோட வெயிட் எல்லாம் போட்டு காட்ட மாட்டாங்க. நம்ம ஏஆர்ஜி தாங்க முதல் முறையா டிரான்ஸ்பரண்டா வெயிட் போட்டு காட்டுறோம். கேன்ல நம்ம ஏஆர்ஜி லாக் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. மாடு கேனை தள்ளினாலோ இல்லை நீங்கள் வெளியே கேரி பண்ணிட்டு போகிறப்ப விழுந்தாலோ பால் சிந்தாமல் இருக்கிறதுக்கு தாங்க இந்த லாக் கொடுத்துருக்கோம். இந்த கேன் கூடவே ஹேண்டில் வந்துருங்க. இப்போ கேனுக்கு கீழே மாட்டு யூரின் சாணமெல்லாம் பட்டிருக்குங்க. அப்போ கேனை நீங்கள் தூக்குறப்ப உங்கள் கையில் இதெல்லாம் படாமல் இருக்கிறதுக்கு தாங்க ஹேண்டில் கொடுத்துருக்கோம். இந்த கேன் லிட்ல பார்த்தீங்கன்னா டியூப் இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பால் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நின்றுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பல்செட்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃப்ல வருதுங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மாட்டோட காம்பில் வேக்யூம் இருக்கிறப்ப மாட்டுக்கு மசாஜ் பண்ணுற ஃபீல் கொடுக்கறதுக்காக இந்த பல்செட் யூஸ் ஆகுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளா மற்ற கம்பெனியில் 140 cc தாங்க கொடுப்பாங்க. நம்ம ஏஆர்ஜி 240 cc கொடுக்குறோம். இதுல பால் வருது டிரான்ஸ்பரண்டா தெரியுங்க. பால் கறக்கிறதுக்கு முன்னாடி இதை க்ளோஸ் பண்ணிட்டு பால் கறந்த அப்புறமா இதை ஓபன் பண்ணிட்டா மாட்டுக்காமல இருந்து கிளா அதுவே கீழே விழுந்துருங்க. நம்ம மில்கிங் மிஷின்ல யூஸ் பண்ணிருக்கிற பைப் எல்லாமே ஃபுட் கிரேட் சர்டிஃபைட் பைப்புங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லைனர்னு சொல்லுவாங்க. இது மத்த கம்பெனில 17 mm தாங்க கொடுப்பாங்க. நம்ம ஏஆர்ஜில 27 mm கொடுத்துருக்கோம். இது வந்து சைலன்சருங்க. இதுவும் ஃபுல்லாவே உங்களுக்கு SS ல வந்துரும். நம்ம ஏஆர்ஜில எல்லா மில்கிங் மிஷின் வேரியன்ட்லயும் எக்ஸ்டென்ஷன் ராட் கொடுத்துருக்கோங்க. பெட்ரோல் ஊத்தி ரன் பண்ற மாதிரி வேணும்னா நீங்க இன்ஜின் செட் பண்ணிக்கலாங்க. அந்த மாடிஃபிகேஷனும் நம்ம ஏஆர்ஜியே பண்ணி தரோம். நம்ம ஏஆர்ஜில வர எல்லா மில்கிங் மிஷின் வேரியன்ட்லயும் இந்த கிளா மாட்டுக்கான ஹோல்டர் கொடுத்துருவாங்க. நார்மலா இதை கீழே வச்சோம்னா மாட்டு தொழுவத்துல மாடு போடுற சாணி அப்புறம் யூரின்ல பட்டு இதையும் தனியா கிளீன் பண்ற மாதிரி ஆயிருங்க. அதுக்காக தான் நம்ம ஹோல்டர் கொடுத்துருக்கோம். நம்ம ஏஆர்ஜில ஒவ்வொரு பார்ட்டையும் நம்மளே மேனுஃபேக்சர் பண்றதுனால இதோட பில்ட் குவாலிட்டியும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குங்க. நம்ம ஏஆர்ஜியோட இந்த ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷின்ல ஃப்ரேம் எல்லாமே ரொம்ப திக்னஸா கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுக்கு லைஃப் டைமும் ரொம்ப இயர்ஸ் வருங்க. இந்த ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷின் வாங்கியிருக்கிற கஸ்டமரோட ரிவ்யூவை நீங்களே பாருங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேரு எங்கிருந்து வந்திருக்கீங்க? என் பேர் சக்கரவர்த்தி. நான் வேலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன் சார். சரிங்க. உங்கள் கம்பெனி உங்களுக்கு எப்படி தெரியுங்களா? இந்த கம்பெனி ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், எனக்கு பிடிச்சது. ப்ரைஸ் எல்லாம் நல்லா சொன்னாங்க, ப்ரைஸ் சொன்னாங்க. அதனால் வெளியில் கேட்குறத விட இந்த இடத்துல எனக்கு பிடிச்சி நிறைவாக இருந்துச்சு. அதனால் நான் வந்தேன் சார். வந்து இடத்துல தான் பரவாயில்ல, மற்ற இடத்த விட இந்த இடத்துல எனக்கு மன நிறைவாக இருக்குது, ரொம்ப குறைவாகவும் இருக்குது. மில்க் மிஷின் எடுத்திருக்கேன், பரவாயில்ல சார். பவர் எடுக்க பார்த்துருக்கேன், மற்ற இடத்துக்கு இந்த இடத்துக்கு கம்மியாக சார். எல்லா வகையிலும் பரவாயில்ல சார். ஓகே. நம்மளோட ஃப்ரேமோட திக்னஸ்லாம் எப்படி இருக்குங்க? பரவாயில்ல, திக்னஸ்லாம் நல்லா இருக்குது சார். மற்ற ஃப்ரேம் பார்க்குறதுக்கு இந்த ஃப்ரேம் பார்க்குறதுக்கு இந்த கம்பெனி ஃப்ரேம் நல்லா தரமாக இருக்குது சார். ஒன்றும் குறையில்லை, நல்லா இருக்குது. என்ன தேவைக்குங்க எடுத்துருக்கீங்க? இது வந்து இப்போ பால் மாடு வச்சுருக்கேன் சார். இப்போ 1 15 வச்சு இருக்கோம். அதனால நாங்கள் வந்தது 5 மாடு கறக்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். இங்கே சொன்னதை பார்த்து அதே மிஷினில் ஒரு 15 மாடு வரைக்கும் கறக்கலாம்னு சொன்னாங்க. பரவாயில்ல சார். இதில் நம்ம டீம் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டிலேயும் ரன் பண்ணிக்கலாம், பெட்ரோல் ஊற்றி ரன் பண்ணலாம். ஆமாம், பண்ணிக்கலாம் சார். எதெல்லாம் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது சார். பரவாயில்ல. மற்ற இதை விட பார்க்கும்போது இது பரவாயில்ல. இப்போ ப்ரொடக்ட் பண்ண இடத்துலேயே வந்ததுனால எங்களுக்கு ஒரு நல்ல குறைவாக கிடச்சிது காசு. ப்ரைஸ்லாம் எப்படிங்க? பரவாயில்லையா? பரவாயில்ல சார். பரவாயில்ல சார். மற்ற இடத்துக்குள்ள இப்போ விசாரிச்சதுக்கு விட இங்கே பரவாயில்ல. இங்கே வந்து ரொம்ப குறைவாக கிடைக்குது. ப்ரைஸ் வந்து ஒரு 5000 ரூபாய் பக்கத்துக்கு மிச்சமாக குறையுது எங்களுக்கு. மற்ற இதுக்கு பார்க்க போனால் நம்ம கஸ்டமருக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணலாமாங்க வாங்க சொல்லி? பண்ணலாம், சொல்லலாம் சார். சரிங்க, நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சார். பரவாயில்ல. ஓகே சார். சரிங்க, நன்றி. ஓகே சார். இந்த ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷின் கூட வர ஹை பிரஷர் பம்பை வச்சு நீங்க மாட்டு தொழுவத்தையும் சுத்தம் பண்ணிக்கலாங்க, மாட்டையும் குளிப்பாட்டிக்கலாம். ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க உங்களுக்கு. நம்ம ஏஆர்ஜில இந்த ஹை பிரஷர் பம்ப்ல பவர்ஃபுல்லான மோட்டர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வச்சு நீங்க கார், பைக், டிராக்டர்னு எல்லா வெஹிக்கிளையும் கிளீன் பண்ணிக்கலாங்க. உங்க வீட்டு செவத்துல இருக்கிற அழுக்கு, அது மட்டும் இல்லாம வீட்டு மொத்த மாடியில் இருக்கிற பாசாங்கையும் சுத்தம் பண்ணிக்கலாங்க. இது வந்துட்டு ஆப்ஷனல், எதில் வேணாலும் போட்டுக்கலாம். சரியா? ஓகே. 2 ஹோஸ் போட்டும் ப்ரெஷரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்துட்டு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, கம்மி பண்ணுறதுக்கு. இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு லாக்கை தூக்கி விட்டு ப்ரெஷர் வேணுன்ற அளவு அதிகம் பண்ணுறது, கம்மி பண்ணுறது பண்ணிவிட்டு இதை இறக்கி விட்டால் ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ரெஷர் கண்ட்ரோல் இருக்குது. 3 கண்ட்ரோல் இருக்குது மொத்தம்.
அது கண்ட்ரோல் பண்ணி ப்ரெஷரை எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓவர் ஃப்ளோ இருக்குது பாருங்க. இதில் எப்போவுமே தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இந்த ஓவர் ஃப்ளோவை இதை ஒரு பக்கெட்டில் போட்டுக்கணும். அப்புறம் இதுதான் சக்ஷனு. தண்ணி வந்துட்டு இது வழியாக உள்ளே போயிடும். அப்புறம் இது வழியாக ஃபோர்ஸாக வெளியே வரும். இது ஓவர் ஃப்ளோ. ப்ரெஷர் என்ன ப்ரெஷர் வருதோ அது கேஜில் காமிச்சு விட்டுருக்கும். நம்ம ஏஆர்ஜிலேயே நம்ம ப்ராடக்ட் எல்லாமே சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால மக்களுக்கு மானிய விலையில கொடுக்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவர் 50 பேருக்கு 25% தள்ளுபடி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷினுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கூடுதலாக 5% டிஸ்கவுண்ட் இருக்குங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ஏஆர்ஜியோட இந்த யூடியூப் சேனலில் விவசாய இயந்திரங்களை பற்றி தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோங்க. இதை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. உங்களோட ஆதரவு நம்ம ஏஆர்ஜிக்கு எப்பவுமே தேவைங்க.